வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இஸ்மன். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது வில்லேஜ் ஃபுட் ஏரியா. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னா, ஒரு சிம்பிளான மசாலா வச்சுதான் அவரைக்காய் பொரியல் செய்ய போறோம். அது ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம வடசட்டியை அடுப்பில் வச்சாச்சு. அது கூட ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது கூட கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூட கருவேப்பிலை சிறிதளவு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்ட உடனே நம்ம வெட்டி வச்ச அவரைக்காயை அப்படியே நம்ம உள்ளார போட்டுடலாம். அது கூடவே நம்மளுக்கு தேவையான அளவு, காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். அது கூடவே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் உள்ளார போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு மிளகாத்தூள் எல்லாமே காயில் போடுற அளவுக்கு, நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 கிளாஸ் கூட தேவையில்லை, அதோட கம்மியாக கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கலாம். பிறகு நம்ம தண்ணி, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே போட்டாச்சு. இதை வேக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷமோ, லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷமோ மூடி வச்சிடலாம். அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெந்துடும். இப்போ பாருங்கள் நண்பர்களே, நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஃபைனல் டச்சாக பொட்டுக்கல்ல நம்ம 1-2 அரைச்சி வச்சுருக்கோம். அதோடைய மாவை அப்படியே உள்ளார ஜாயின் பண்ணிடலாம். இது ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணலாம், வேணாம்னா விட்டுறலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம். பாருங்கள் நண்பர்களே, அருமையாக அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பொட்டுக்கல்ல மாவு ஏன் இது அவரைக்காய் பொரியல் கூட நம்ம போட்டோம்னா டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல திக்னஸும் கொஞ்சம் கிடைக்கும். நல்லா தண்ணி மாதிரி இல்லாமல், அதனால தான் நான் போட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா இதுக்கு பொட்டுக்கடலை மாவு இல்லை நடக்கடலை மாவு இந்த மாதிரி போட்டுக்கலாம். வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான் நண்பர்களே, சூப்பராக ரொம்ப சிம்பிளாக அவரைக்காய் பொரியல் நம்ம செஞ்சோம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அவுட்புட் எப்படி வந்துச்சுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.